ஹாய் நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு பரீட்சை எழுத போறோம், ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அதுக்காக நாம் தயாராகிற அந்த காலங்களிலே அல்லது எழுதுகிற நேரங்களிலே அந்த காலகட்டங்களிலே மிகவும் கடினமானதா இருக்கும். ஆனா எப்பொழுது நாம அந்த எக்ஸாம ஒரு பரீட்சை எழுதி அதுல வெற்றிகரமான முடிவுகளை பார்க்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையிலே நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற சில கடினமான சூழல்கள், சில சோதனைகள் நம்மை வாழ்க்கையிலே அடுத்த நிலை கூடும். பல நேரங்கள் நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை? ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்கிற சில கடினமான சூழல்கள், சில சோதனைகள் நம்மை உருவாக்கும், நம்மை மெருகேற்றும், வரும் காலங்களிலே நாம் சந்திக்க இருக்கிற காரியங்களுக்கு நம்மை தயார்படுத்தும். அது மாத்திரமல்ல, அவர் தர இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை தயார் நிலையிலே அது உருவாக்கும். அதனால சில கடினமான சூழல்கள் வரும் பொழுது, நான் சொல்ற கடினமான சூழல்கள் சோதனை அப்படிங்கிறது நம்ம தப்பு பண்ணி அதனால வர்றதை சொல்ல, தேவன் அனுமதிக்கிற சில காலகட்டங்கள், நம்ம விருப்பத்துக்கு மாறாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற சில சோதனைகள். அது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு உயர்வை கொண்டு வரும். அதனால வருஷத்துல வாசிக்கிறோம், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால நம்ம சகிப்பு தன்மையோடு கூட ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுவாருங்கிற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு எல்லா காலகட்டங்களிலும் நாம் நன்றி சொல்வோம். தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.